எங்கள் வீட்டு சிக்னேச்சர் டிஷ்ஷான ஈயச்சொம்பு ரசம். சின்ன பர்னர் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எது இருக்கோ அது மேலே கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறதான ஈயச்சொம்பை வச்சு அதில் புளியை போட்டு ஒரே ஒரு கொதி விடலாம். எப்போவுமே ஈயச்சொம்பை நம்ம தண்ணியோடு தான் அடுப்பு ஆனாக இருக்கிறச்ச வைக்கணும். இப்போது நல்ல கொதிச்சதான புளியை ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஈயச்சொம்பில் அப்படியே உலோக வடிகட்டி போட்டு வடிகட்டி இப்போது அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி சிவப்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, தனியாத்தூள், வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், பச்சையான சீரகம், மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்க்கலாம், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பு லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஈயச்சொம்பு இருக்கிறச்சு கண்டிப்பாக அட் ஆல் டைம்ஸ் அடுப்பு ஆனாக இருக்கிறச்சு ஈயச்சொம்பில் தண்ணி இருக்கணும். இது மேண்டேட்ரி. மீன்வைல் தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலியை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இந்த தக்காளியை அப்படியே ரஃப்பாக மேஷ் பண்ணலாம். புளி நெடி அடங்க கொதித்ததான அந்த ரசத்தில் இந்த ரஃப்பாக மேஷ் பண்ணதான அந்த தோலி எடுத்த தக்காளிகளை அப்படியே போட்டு அதை ஒரு கொதி விடலாம். அடுப்பு எகெயின் லோ, இல்லாட்டி ஈயச்சொம்பு உருகக்கூடும். நல்ல தக்காளியும் கொதித்த உடனே துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், சீரகம் சேர்த்து வேக வைத்ததான தண்ணியை அதில் சேர்க்கலாம். மீன்வைல் ஒரு இரும்பு இலுப்பக்கரண்டியில் நெய் போட்டு அதில் கடுகு வெடிக்க விட்டு அதில் சீரகம், வறுத்து அரைத்த சீரகத்தூள், தனியாத்தூள், ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்ல கடுகு வெடித்து சீரகம் பொரிஞ்சு வந்த உடனே அதை அப்படியே ரச பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி எகெயின் லோ ஹீட்டில் தான் அடுப்பில் இருக்கணும். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, பொங்கி நுரைச்சி வரணும். அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் பொங்கி நுரைச்சி வச்சு நல்ல பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினோன்னாக்கா மணக்க மணக்க ஈயச்சொம்பு ரசம் தயார். மேண்டேட்ரி ரூல்ஸான ஈயச்சொம்பை லோ ஹீட்டில் வைக்கணும். எப்போவுமே ஈயச்சொம்பு பாத்திரத்தில் தண்ணி இருக்கணும். அப்படிங்கிறத மாத்திரம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும்.